Hello students, welcome back to my channel. இன்னைக்கு நாம 12th standard 9th unitல exercise 9.8ல third sum பார்க்குறோம். Find the area of the region bounded by the curve 2 plus x minus x square plus y which is equal to 0. X-axis x equal to minus 3 and x equal to 3 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஏரியா ஃபைண்ட் பண்ணணும். கர்வ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதனால் இதை பார்த்தா குவாட்ராட்டிக் இக்குவேஷன் இல்லை. எக்ஸ் இருக்குது, ஒய் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இருக்குது. ஸோ இது பார்த்தாலே தெரியுது நமக்கு இது ஒரு பேரபோலா பரவளையம் அப்படின்னு தெரியுது. ஓகேவா? ஸோ இதில் எக்ஸ் ஆக்சிஸ்னு கொடுத்தாச்சு. ஸோ நம்ம என்ன வேல்யூ ஃபைண்ட் பண்ணுவோம்? ஒய் வேல்யூ. ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஒய் ஈக்குவல் டு என்ன கிடைக்குது? பேலன்ஸ் எல்லாம் அந்த சைடு கொண்டு போனால் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 நமக்கு கிடைக்குது. இது வந்து இது என்ன? ஒய் வேல்யூ ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஆக்சிஸ் அப்படி தானே? ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு ட்ரா பண்ணிடுவோம். நார்மலாக என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிவிட்டு ட்ராவில் இந்த படத்துலேருந்து என்ன எடுப்போம்? 2 லிமிட்ஸ் எடுப்போம். கரெக்டாக? எதில் கட் ஆகுது அப்படின்னு 2 லிமிட்ஸ் எடுப்போம். ஓகேவா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு the curve crosses the x-axis. ஸோ இது பேரபோலா அப்படின்னால x-axis நீ கொடுத்தா நமக்கு தெரியும் y ஈக்குவல் டு 0. கரெக்டாக? இது வந்து ஆல்ரெடி நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் இந்த வருஷம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். x-axis நீ கொடுத்தா பேரபோலானால x-axis நீ கொடுத்தாலே y ஈக்குவல் டு 0. y-axis கொடுத்தா x equal to 0 இருக்கும். ஓகேவா? அண்ட் இதுலேருந்து இனி பாயிண்ட்ஸ் ஃபைண்ட் பண்ணுறோம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. ஓகே, இதை ஃபேக்டரைஸ் பண்ண என்ன கிடைக்கும் நமக்கு? எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0 அண்ட் எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. எக்ஸ் ஈக்குவல் டு 2 அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1. ஓகேவா? இதுலேருந்தே நமக்கு தெரியுது இதான் அந்த பாயிண்ட்ஸ். ஓகே, இது பேரபோலானால இந்த மாதிரி தான் 2 பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கிறோம். இப்போவே தெரியுது. இப்போ பாருங்கள், 0 1 2 -1 -2. இப்போது எதில் கட் ஆகுதுன்னு நம்ம பார்த்தாச்சு. அதாவது எக்ஸில் -1னா இந்த வேல்யூ. கரெக்டாக? இது எக்ஸில் 2ங்கிறப்போ இந்த பாயிண்ட் கிடைக்குதா? ஸோ இதில் வந்து நம்ம இனி அவங்க கொடுத்துருக்க லிமிட்ஸ், கொஸ்டினில் கொடுத்துருக்க லிமிட்ஸ் என்ன? எக்ஸ் ஈக்குவல் டு -3 அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 3. இதையும் ஃபஸ்ட்டு இதில் அப்ளை பண்ணிக்கிறோம். இது 3, இங்கே வந்து -3. ஓகேவா? ஸோ இதுதான் அவங்க கொஸ்டினில் கொடுத்துருக்குறது. பேரபோலானால எக்ஸ் ஆக்சிஸ், ஸோ ஒய் ஈக்குவல் டு 0 நம்ம ஒன்று எடுத்தாச்சு. அண்டு இந்த சிம்பிளிஃபை பண்ணும்போது ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கேன், காரணிப்படுத்துதல். சரியா? பண்ணும்போது இது தெரில அப்படின்னா கேளுங்க, நான் அதை தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ தெரியும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் படிச்சுட்டு தான் இந்த லெசன் பேக்கில் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்ட்ரைட்டாக போடுறேன். எக்ஸ் ஈக்குவல் டு 2 அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு -2. இப்போ எந்த இடத்துலலாம் கட் ஆகும்? இங்கேயும் கட் ஆகும். -1 அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு +2 இங்கேயும் கட் ஆகும். ஓகேவா? ஸோ பேரபோலான்னு நமக்கு தெரிஞ்சிட்டு, ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, மேலே இந்த பாயிண்ட்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ எப்படி வருது பாருங்கள். இந்த பாயிண்டில் கட் பண்ணுறோம். பேரபோலா. ஸோ கண்டிப்பாக இங்கே வந்துட்டு தான் மேலே போகும். 2ல் கட் ஆகுது. அண்ட் ரஃப் ஒர்க் போட்டால் போதும். எக்ஸாமுக்குமே ரஃப் ஒர்க் போட்டால் போதும். ஆக்சுவலாக இந்த -3லேயும் இந்த +3லேயும் இந்த பேரபோலா வந்து டச் ஆகிருக்கணும். அவ்வளோதான். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 2 சம்மம் வந்து நம்ம பார்த்தது வந்து ஸ்ட்ரைட் லைன். ஓகே, இப்போ பார்க்குறது பேரபோலா. ஓகே, இப்போ இதில் ரீஜியன் எங்கே கண்டுபிடிக்கிறோம்? இது ஒரு ரீஜியன், இது ஒரு ரீஜியன் அண்ட் இது ஒரு ரீஜியன். ஓகே, ஸோ 3 ஏரியா நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஓகேவா? ஸோ லிமிட்ஸ் ஈஸியாக எடுத்துடலாம். -3 to -1 அண்ட் -1 to 2, 2 to 3. ஓகேவா? என்ன? -3 to -1, -1 to 2, 2 to 3 3 லிமிட்ஸ் ஸ்ட்ரைட்டாக கிடச்சிட்டு. ஸோ இனி சம்முக்குள்ளே போகும். ஓகே,
ஏரியா ஃபார்முலா என்ன? ஏரியா ஈக்குவல் டு இன்டகரல் a to b, இது x ஆக்சிஸ்னால நமக்கு y into dx, இதான் வந்து ஏரியா ஃபார்முலா. ஓகே, அப்ளை பண்ணுவோமா? ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு, ஓகே, இந்த ரீஜியன் வந்து இதுவும் y தான், இங்கேயும் y தான், ஆனால் இது ஆக்சிஸ்க்கு கீழே இருக்குது 0, அதானே ஆக்சிஸ்க்கு கீழே இருக்கனால இதை நம்ம எப்படி எடுப்போம்? மைனஸ் ஒய். இது ஆல்ரெடி பார்த்தாச்சு ஃபஸ்ட்டு 2 சம்லையும். ஸ்ட்ரைட்டாக பேரபோலாக படிக்காதீங்க, ஃபஸ்ட்டு 2 சம்மும் படிச்சுட்டு இந்த சம் பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இன்டகரல் லிமிட்ஸ் என்ன கொடுத்துருக்கோம்? -3 to -1. ஓகேவா? -3 to -1. ஒய்யோட வேல்யூ நம்ம என்ன எடுத்து வச்சுருக்கோம்? x² - x - 2 into dx ப்ளஸ் செகண்ட் லிமிட் என்ன எடுத்து வச்சுருக்கோம்? -1 to 2. ஸோ -1 to 2 நமக்கு தெரியும் இது வந்து -y தானே, இது ஒய்ன்னு சொன்னேன் கரெக்டாக. செகண்ட் ரீஜியன் நமக்கு எங்கே கிடைக்குது? அதாவது இப்படி எடுத்துப்போமா, இதை ஃபஸ்ட்டு ரீஜியன் I1ன்னு எடுத்துப்போமே, இது வந்து செகண்ட் ரீஜியன் I2. ஓகே, I2 ஆர் 2ன்னு போட்டாலும் போதும், I2. இது வந்து I3ன்னு எடுத்துப்போம். இதெல்லாம் நம்மளோட ரஃப் ஒர்க்கு தான், போடணும்னு இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக புரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகேவா? ஸோ I2வை வந்து நான் வந்து -yன்னு எடுத்துருக்கோம் கரெக்டாக. ஸோ மைனஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த மைனஸை நான் என்ன எடுத்துக்கிறேன்? இந்த ஒய்யோட வேல்யூ தானே, ஸோ ஒவ்வொன்றுலேயும் மைனஸை சேர்த்துக்கிட்டால் ஸ்ட்ரைட்டாக முடிஞ்சிடும். ஸோ -x², ஓகே, அதெல்லாம் ஸ்ட்ரைட்டாக சேர்த்து வெளியே போட்டுக்கலாம், கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஸோ அந்த மைனஸை நான் வெளியே எடுத்துக்கிறேன். ஸோ x² -x - 2, இது ஈஸியாக போயிடும், இன்ட்டு dx. ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்டு ப்ளஸ் இன்டகரல் லிமிட் என்ன? 2 to 3. கவனிக்கணும், -3 to -1, -1 to 2, 2 to 3 இன்ட்டு x² -x - 2 இன்ட்டு dx. ஓகேவா? இது ஸ்ட்ரைட்டாகவும் அப்படியே இன்டகிரேட் பண்ணி கொண்டு வரலாம், கொஞ்சம் லெங்க்த்தாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஒரு இன்டகிரேஷன் தனியாக பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு இந்த செகண்டு, இந்த தேர்டு, அந்த மாதிரி பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதை வேணால் நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். திஸ் இஸ் I1 மைனஸ் இந்த மைனஸ் I2 ப்ளஸ் I3, இப்படி தனித்தனியாக எடுத்து பண்ணணும் அப்படின்னா இதில் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். ஓகேவா? இல்லை எனக்கு ஸ்ட்ரைட்டாக சிம்பிளிஃபிகேஷன்லாம் போடுவேன்னா நீங்கள் ஈஸியாக போட்டுருங்க, அது அதை விட ஈஸியாக இருக்கும். ஓகேவா? now start பண்ணுவோம். I1 equal to integral I1 நம்ம என்ன எடுத்து வச்சுருக்கோம்? integral -3 to -1 x² -x - 2 into dx. கரெக்டாக? ஸோ நான் இதை இன்டகிரேட் பண்ண போகிறேன். ஸோ என்ன பண்ணுறோம்? x⁴n ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும்? integral x⁴n into dx which is equal to x⁴n plus 1 by n plus 1 basic integration formula. கரெக்டாக? ஸோ இதை வந்து நான் அப்ளை பண்ணுறேன். அப்படின்னா என்ன வருது? பவரில் 1 ஆட் பண்ணி டிவைடட் பை அந்த பவரை அப்படியே போடணும். ஓகே, ஸோ x⁴n plus 1 அப்போது 2 plus 1, அப்போ x⁴3 by 3 மைனஸ், இப்போ இங்கே 1 இருந்தால் x⁴2 by 2 மைனஸ் 2ஓட இன்டகிரேஷன் 2x. ஓகேவா? நீ லிமிட் அவ்வளோதான். ஸோ உங்களால் ஸ்ட்ரைட்டாக பண்ண முடியும்னா ஸ்ட்ரைட்டாக எல்லா ஸ்டெப்பையும் சேர்த்து பண்ணிடுங்க. I1 I2 எடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஓகே ஓகே, ஸோ லிமிட் அப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் which is equal to அப்பர் லிமிட் என்ன? -1. ஸோ -1 the whole cube by 3 minus -1 the whole square by 2 minus 2 into -1. okay, upper limit minus lower limit என்ன? -3. so -3 the whole cube by 3 minus -3 the whole square by 2 minus 2 into -3. simplification very careful பண்ணணும். okay, so it is equal to minus the whole cube na minus வரும். so -1 by 3 minus -1 the whole square plus 1. so plus 1 by 2. இந்த மைனஸ் இது. ஓகேவா? இது மைனஸும் மைனஸும் ப்ளஸ் 2.
நெக்ஸ்ட் இந்த மைனஸையும் உள்ளே கொண்டு போகிறேன், இதையும் சிம்பிளிஃபை பண்ணுறேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஓகேவா? ஸோ நம்ம மைனஸ் உள்ளே கொண்டு போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 3/3னா 3 3s are 9, 9 3s are 27, கரெக்டாக 27/3 கிடைக்கிது நமக்கு. அண்ட் இங்கே மைனஸ்க்கும் க்யூப் வரும், கேர்ஃபுல்லாக இருக்கணும். மைனஸ்க்கும் க்யூப் வரும், அப்போ என்ன வருது நமக்கு? ஸோ மைனஸ், இங்கே ஒரு மைனஸ் வருது. ஸோ மைனஸும் இந்த மைனஸும் சேரும்போது நமக்கு என்ன கிடைக்குது? ப்ளஸ் கிடைக்குது, ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ இந்த மைனஸையும் சேர்த்து நான் ப்ளஸ் போட்டுறேன். அண்டு மைனஸ் த ஹோல் ஸ்கொயர்னால் ப்ளஸ் ஆயிரும். ஸோ இது டோட்டலாக ப்ளஸ் ஆகிறது, ஓகேவா? ப்ளஸ் 9/2. மைனஸும் ப்ளஸ்ஸு, இந்த மைனஸ் வரும்போது மைனஸ் 2 3s are 6. ஓகே, இனி சிம்பிளிஃபிகேஷன் இதை கேன்சல் பண்ணிக்கலாம், இல்லைனா இங்கேயே கேன்சல் பண்ணி விட்டுருக்கலாம். அது கேர்லெஸ் மிஸ்டேக் ஆகுது, அதனால தான் இங்கே கேன்சல் பண்ணேன். ஓகே, 9, ஓகே தானா? ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு இஸ் ஈக்குவல் டு, இப்போ வந்து 1/3 அப்படி வச்சுக்கிறேன், -1/3. இப்போ இந்த டேர்மும் சேர்த்து பண்ணலாமா? -1/2 ப்ளஸ் 9/2 என்ன கிடைக்குது? ப்ளஸ் பேஸ் வந்து சேமாக இருக்குது, ஸோ 2 போட்டுட்டு ப்ளஸ் 9 -1 8. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த 2 ப்ளஸ் 9 -6 சேர்த்து பண்ணிடலாமா? ஸோ 9 -6 என்ன கிடைக்குது? ப்ளஸ் 3 கூட 2 ஆட் பண்ணும்போது ப்ளஸ் 5ன்னு கிடைக்குது. இங்கே ஒரு கேன்சல் நடக்குது, ஸோ 4, ஓகேவா? ஸோ இப்போ என்ன கிடைக்குது நமக்கு? ஓகே, ஸோ நமக்கு என்ன கிடைக்குது? -1/3 ப்ளஸ் 9 கிடச்சிருக்கு. ஸோ இதோட வேல்யூ என்ன? திரும்பியும் எல்சிஎம் எடுக்கிறோம். இப்போ பேஸ் 3 -1 9 3s are 27. ஸோ மைனஸ் பண்ணுறோம், ப்ளஸ் 26/3, ஓகேவா? இதுதான் நம்மளோட I1. ஓகே, நெக்ஸ்ட்டு I2 என்ன? இன்டகரல் -1 to 2, ஒரு மைனஸ் அங்கே எடுத்துட்டோம், அதனால் x² - x -2 இன்ட்டு dx. அதே மாதிரி தான் இன்டகிரேட் பண்ணுறோம், ஆனால் லிமிட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணுறோம், ஓகேவா? ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் -1 to 2 இன்டகிரேட் பண்ணும்போது x³ 3 -x² 2 -2x. சாரி, இன்டகிரேட் பண்ணும்போது இன்டகிரேஷன் சிம்பிள் போடக்கூடாது, லிமிட்டை அப்ளை பண்ணுறோம். ப்ளஸ் ஓகே, நாட் ப்ளஸ்னா ஓகே. ஸோ லிமிட் அப்ளை பண்ணுறோம், அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். ஸோ 2³ 3 -2² 2 -2 இன்ட்டு 2. இது வந்து ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு 2³ 8 2² 4 அப்படி தெரியும்னா போட்டுருங்க. இது தெரியாதவங்களுக்காக எக்ஸ்ப்ளனேஷன் டீட்டெயிலாக பண்ணுறேன், ஓகேவா? இனி லோயர் லிமிட்டுக்கு வரக்கூடிய மைனஸ், ஸோ -1/3 -1/2 -2 இன்ட்டு -1 லோயர் லிமிட்டை அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு, கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 2³ 8/3 -2 -4 மைனஸ், இனி மைனஸையும் உள்ளே கொண்டு போகிறேன், இதையும் சிம்பிளிஃபை பண்ணுறேன். ஓகே, கேர்ஃபுல்லாக பண்ணணும். -3 மைனஸ் வரும், இந்த மைனஸ் சேரும்போது ப்ளஸ் ஆயிரும். ஸோ 1/3, இது வந்து -1² ப்ளஸ் 1, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அகைன் இந்த மைனஸ் சேரும்போது ப்ளஸ் 1/2, மைனஸும் ப்ளஸ்ஸு, இது சேரும்போது -2. ஓகே, ஸோ -2 இருக்குது, -2 இருக்குது, -4 இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த டேர்மையும் சேர்த்துருவோம். ஸோ 3 பேஸில் வரும், 8 + 1 9. நெக்ஸ்ட்டு -2 -4, கரெக்டாக -2 -4 அண்ட் -2. ஸோ -8 நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய +1/2. ஓகே, ஸோ இதை கேன்சல் பண்ணிக்கலாம். என்ன கிடைக்கிது நமக்கு? 3 3s are 9. ஸோ 3 -8 + 1/2 which is equal to -5
ப்ளஸ் 1/2. எல்சிஎம் எடுத்தோன்னா 2 minus 10 plus 1 which is equal to minus 9/2 கிடைச்சிருக்கு. ஓகேவா, இது செகண்ட் I2ஓட வேல்யூ. இதே மாதிரி தான் I3. ஓகே, I3 என்ன கிடைக்குது, which is equal to integral 2 to 3 x square minus x minus 2 into dx. அகைன் இன்டகிரேட் பண்ணுறோம். ஸோ சிம்பிள் போடக்கூடாது. ஸோ x cube by 3 minus x square by 2 minus 2x. ஸோ லிமிட் 2 to 3. இனி லிமிட் அப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட், which is equal to 3 cube by 3 minus 3 square by 2 minus 2 into 3. இனி லோயர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் என்ன 2 அப்ளை பண்ணுறேன். 2 cube by 3 minus 2 square by 2 minus 2 into 2. சிம்பிளிஃபிகேஷன் 3 கேன்சல் பண்ணிக்கலாங்க, ஸ்கொயர் கிடைக்குது. ஸோ 3 ஸ்கொயர் 9 மைனஸ் 3 3s are 9 தான். ஓகே, இதிலே கேன்சல் பண்ணி விட்டுருக்கலாம். ஓகே, இங்கே கேன்சல் பண்ணிடலாம். மைனஸ் 2 3 6, மைனஸும் உள்ளே கொண்டு போகிறேன், உள்ளேயும் சிம்பிளிஃபை பண்ணுறேன். ஓகேவா, ஸோ 2 பவர் 3னா 8, 8/3 மைனஸும் மைனஸும் ப்ளஸ் 2 கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 2 2s are 4, ஸோ மைனஸும் மைனஸும் ப்ளஸ் 4. ஓகே, ஸோ மைனஸ் 6 ப்ளஸ் 2, ஸோ மைனஸ் 4. இங்கே ஒரு ப்ளஸ் 4 கேன்சல் ஆகிருமா? ஸோ நமக்கு என்ன கிடைக்குது ஆன்சர், மைனஸ் 8/3. ஓகே, அதாவது இதுவும் கேன்சல் ஆகிட்டு மைனஸ் 6ம் ப்ளஸ் 2ம் மைனஸ் 4 அண்ட் இதில் ஒரு ப்ளஸ் 4. ஸோ கேன்சல் ஆகிடுது எல்லாம். ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய மைனஸ் 8/3 மட்டும் கிடைக்குது. இது வந்து I3. ஓகேவா, ஓகே, நம்ம சம்மில் அகெயின் ஒரு மிஸ்டேக். ஓகே, இதில் வந்து 3 ஸ்கொயர் 9 3 ஸ்கொயர் 9 பட் டிவைடட் பை 2 இருக்கா, கரெக்டாக? ஸோ அதை செக் பண்ணிக்கணும். ஓகேவா, ஸோ இதை கேன்சல் பண்ணிக்கலாம். இட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ நான் ஏன் இதை வந்து என்னால் கட் பண்ணி இந்த வீடியோ அப்லோட் பண்ண முடியும். ஓகேவா, இதை ஏன் அப்படியே போடுறேன் அப்படின்னா, மிஸ்டேக் வர்றது கால்குலேஷன் மிஸ்டேக்குங்கிறது பிள்ளைங்களுக்கு பொதுவாக நிறைய பிள்ளைங்க என்கிட்ட சொல்கிற முக்கியமான ரீசன் கால்குலேஷன் மிஸ்டேக் தான். ஓகேவா, இன்டகிரேஷன் டிஃப்ரென்ஷியேஷன்லாம் ஈஸியாக போட்டுருவாங்க. லாஸ்ட்டுக்கு எங்கே போச்சு அப்படின்னு பார்த்தா கால்குலேஷன் மிஸ்டேக்காக தான் இருக்கும். ஸோ நான் எதனால் இதை அப்படியே அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா, தெரிஞ்சிக்கிறதுக்காக எந்தெந்த விஷயத்தில் மிஸ்டேக் வருதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இல்லை பிரச்சனை இல்லை, எங்களுக்கு இதெல்லாம் கால்குலேஷன் பிரச்சனை, இது ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஓகே, நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். நம்ம சிலவங்களுக்கு நம்ம எதில் மிஸ்டேக் பண்ணுறோன்னு கண்டுபிடிக்க முடியாமல் இருப்பாங்க. சரி, அவங்களுக்காக இது. சரி, அகைன் இந்த ஸ்டெப்பை திரும்ப எடுக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே என்ன கிடைக்கும் நமக்கு, ஃபஸ்ட்டு டேர்ம் 9 தான். இங்கே டிவைடட் பை 2 இருக்குது தானே. ஸோ மைனஸ் 9/2 மைனஸ் 2 into 3 6, இதெல்லாம் ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கலாம். ஸோ மைனஸ் 8/3 ப்ளஸ் கேன்சல் பண்ணிவிட்டு, ஸோ 2 பேலன்ஸ். ஓகே, மைனஸோ ப்ளஸ்ஸு, ஸோ ப்ளஸ் 4. ஓகேவா, ஸோ இங்கே நம்ம சொன்ன மாதிரி இந்த மைனஸ் 6 ப்ளஸ் 2னா மைனஸ் 4 அண்ட் இந்த ப்ளஸ் 4 சேரும்போது கேன்சல் ஆகிடுது. ஓகே, ஸோ இதை ஆட்டோமேட்டிக்காக பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்குது, 9 மைனஸ் 9/2 மைனஸ் 8/3. ஓகே, ஸோ எல்சிஎம் எடுத்துக்கிட்டால் ஸ்ட்ரைட்டாக ஆன்சர் வரப்போகுது, அவ்வளோதான். ஓகே, எல்சிஎம் என்ன கிடைக்கும் நமக்கு, 6. ஸோ 6 வச்சு நம்ம பண்ணும்போது 9 6 are 54 மைனஸ் இங்கே என்ன கிடைக்குது, 3ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம், கரெக்டாக தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ என்ன கிடைக்குது 27 மைனஸ் இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ என்ன கிடைக்குது 16. ஸோ 54 மைனஸ் 27 மைனஸ் 16 டிவைடட் பை 6 ஈக்குவல் டு 11/6. இது நம்மளோட I3. ஓகே, இனி இந்த 3 வேல்யூவையும் ஆட் பண்ணால் நம்மளோட ஏரியா கிடைச்சிடும். ஓகே, equation 1 நம்ம என்ன போட்டிருக்கோம்,
equation 1 implies area equal to I1 minus I2 plus I3 னு எடுத்திருக்கோம். இதில் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். I1 ஓட வேல்யூ 26/3 minus I2 9/2 plus I3 11/6. again LCM எடுக்கிறோம். so LCM is 6. so 2 ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்குது 52. இந்த 3 ஆல் மல்டிப்ளை பண்ணால் 27. கரெக்டா? அடுத்து ப்ளஸ் ப்ளஸ் 11 அப்படியே போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா I1 equal to 26/3, I2 equal to நமக்கு -9/2 கிடச்சிருக்கு. ஓகேவா? I3 equal to 11/6. ஸோ நம்ம -9/6 இருக்குது. சாரி, I2ங்கிறது -9/2 நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா? அகைன் இதில் மைனஸ் இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக ப்ளஸ் ஆகிரும். ஓகேவா? கேர்லெஸ் மிஸ்டேக் போடாதீங்க. ஓகே, இஸ் ஈக்குவல் டு இதெல்லாம் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது 90/6. ஓகே, கேன்சல் பண்ணும்போது 15 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகே, ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம் அண்ட் ஈஸி சம் தான். கேர்லெஸ் மிஸ்டேக் இல்லாமல் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ஏரியா ஃபைன் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சம்ஸ் எல்லாம் நிறைய செய்து பாருங்கள். அப்போ தான் எக்ஸாம்ஸ்க்கு டிஃபிகல்ட்டி இல்லாமல் ஈஸியாக போட முடியும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.